நந்தினி, இப்ப செம்பா சிக்கன் சூப் மிக்ஸ் பண்ண சாதத்தை எடுத்து நம்ம சாமியாருக்கு கொடுக்க போறா. சாமியார் சட்டையை தூக்கி இவங்க தலைமையில போட்டு உடைக்க போறாரு. வா செம்பா, ஏன் லேட் பண்ணிட்ட? சரி சரி, இலையை எடுத்து வச்சு சீக்கிரமா சாமிக்கு பரிமாறு. சாமி உட்காருங்க. செம்பா, என்னம்மா பாத்துட்டு இருக்கிற? பரிமாறு செம்பா. என்னம்மா யோசிச்சுட்டே இருக்க? சுவாமிக்கு பரிமாறுமா. அம்மா, அது வந்து ஐயோ, இது எப்படி மாறிச்சு? வேற சாப்பாடா இருக்கு. இது எப்படி மாறி இருக்கும்? பாம்பு சரியில்ல ஆள் மாறாட்டம் பண்ற மாதிரி இவ எப்படி மாத்தினான்னு தெரியலையே. ஏதோ மேஜிக் மாதிரி பண்ணிட்டா. என்னம்மா திடீர்னு புளியோதரை செஞ்சிருக்க? அது வந்துமா, சாமிக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும்னு போன தடவை சாமி வந்தப்ப சொன்னதா எனக்கு ஞாபகம். அதான் அவரை கேட்காம செஞ்சுட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்க சாமி. பரவாயில்லையே, நான் போன தடவை சொன்னத நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிய சம்பா. உனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. உண்மைய சொல்லணும்னா இன்னைக்கு புளியோதரை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதே மாதிரி பாரு, நீயும் அன்னபூர்ணியோட பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்க. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? எங்க செம்பாவுக்கு எல்லார் மனசும் சட்டுன்னு புரிஞ்சிடும். நீ எப்படி எல்லாரோட எல்லா விஷயத்தையும் பொறுப்பா எடுத்துக்கிறியோ அதே மாதிரி உன்னோட சாப்பாடு, துணிமணி, இருக்கிற இடம் எல்லாத்தோட பொறுப்பையும் அந்த கடவுள் எடுத்து பாருமா. நீ எதுக்கும் கவலையே படாத. என்ன நல்லா கவனிச்சுக்கிற பொறுப்ப பெரியய்யாவும் அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தானே எனக்கு கடவுள். இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் சாமி?